ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 102.8ல இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நான் உங்க ஆர்ஜே ஆஷா. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம் உடல்நலத்தை பற்றின பல சந்தேகங்களுக்கு மருத்துவர்கள் நிறைய தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்ல பேச போறோம் அப்படின்னா வலிப்பு நோய். எஸ், இன்னைக்கு வலிப்பு நோய்னா என்ன, அது ஏன் ஏற்படுது, வலிப்பு நோய் வந்தாங்கன்னா அருகில் இருப்பவர்கள் என்ன செய்யணும், அதற்கான சிகிச்சைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னன்ட்டு இப்படி பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். வணக்கம் மேம், வெல்கம் டு த ஷோ. வணக்கங்க. இந்த வலிப்பு நோய்னா என்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக சொல்லுங்க மேம். வலிப்பு நோய் அப்படின்னா காக்கா வலிப்புன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதாவது அதோட மெயின் அறிகுறியே கை கால் வெட்டுதல். இப்போ ஜென்ரலாக பப்ளிக் பார்த்திங்கன்னா கை கால் வெட்டுறதை தான் வலிப்புன்பாங்க. ஆனால் அது மாத்திரமே வலிப்பு நோய் ஆகாது. கை கால் உதறுதல், கை கால் விரைத்த போதல் மற்றும் தற்காலிக நினைவு இழப்பு, அதாவது கொஞ்ச நேரம் நினைவு இழந்து போச்சுன்னா கூட அது வலிப்பு நோய் கேட்டகரியில் வரலாம். இப்போ நார்மலா இதுக்கான காரணங்கள்லாம் என்ன மேம்? வலிப்புன்றது இப்போ நார்மலாகவே நம்மளோட மூளையில் ஒரு கரண்ட் மாதிரி ஒரு மின் அசைவு மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்மளோட பிரெயினில். இப்போ நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம், சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே இந்த கரண்ட்டு தான் நமக்கு காரணமாக இருக்குது. சமயத்தில் சில காரணங்களால் இந்த அசாதாரண மின் புயல்னு சொல்லுவோம். அதாவது இந்த கரண்ட்டே ரொம்ப ஹை வோல்டேஜாக, நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மின் கரண்ட்டே கொஞ்சம் ஹை வோல்டேஜாக வரும்போது இந்த வலிப்பு வியாதி நிகழுது. ஓகே, இப்போ பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு இந்த வலிப்பு வருது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன மேம் இருக்கும் பேசிக்காக? இப்போ வலிப்பு பல வகைப்படும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் கை கால் வெட்டுறது மட்டுமே வலிப்புல சேர்க்க முடியாது. வலிப்புல ஃபோக்கல், இன்னொன்று ஜென்ரலைஸ்டுன்னு சொல்லுவோம். ஜென்ரலைஸ்டு தான் நீங்க பார்க்குற அந்த உடம்பு பூரா வர வலிப்பு. ஜென்ரலாக இந்த தமிழ் படத்தில் இல்லை வேற ஏதாவது படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு நினைவு போயிடும், கை கால் வெட்டும், வாயிலேருந்து நுரத்தள்ளும், நாக்கு கடிச்சுப்பாங்க, தன்னையே அறியாமல் யூரின் போயிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது ஒரு வகையான வலிப்பு, அதை ஜென்ரலைஸ்டுன்னு சொல்லுவோம். ஃபோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஏரியாவில் மாத்திரமே அஃபெக்ட் ஆகும் மூளையில். ஒன்று ஒரு கை வெட்டும், இல்லை ஒரு கால் வெட்டும், இல்லை தற்காலிகமாக கொஞ்சம் நேரம் அவங்க நினைவிழந்துருவாங்க, கண்ணை திறந்துட்டே இருப்பாங்க, பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது அவங்க கவனத்திலே இருக்காது. கண் பார்வைக்கு கலர் கலரான விஷயங்கள் தெரியலாம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு பலூனோ கலர் கலராகவும் தெரியலாம், கருப்பு வெள்ளையாகவும் தெரியலாம், இல்லை ஒரு கெட்ட வாசனை வர மாதிரியோ இல்லை வேற ஏதாவது சத்தங்கள் கேட்குற மாதிரியோ. இந்த மாதிரி வலிப்பு பல வகைப்படும். பட் ஜென்ரலாக நம்ம வலிப்பு வியாதின்னு மெஜாரிட்டி சொல்கிறது இந்த கை கால் உதறது, கை கால் வெறப்பாயிடுறது. ஓகே, இப்போ பொதுவாகவே இது எல்லா வயதில் இருக்கிறவங்க கூடக்கும் இந்த வலிப்பு நோய் அப்படின்றது வருமா, இல்லை ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுமா? வலிப்பு பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம வயதானவர்கள் வரைக்கும் வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான காரணங்கள் தான் மாறுபடும். இப்போ பிறந்த குழந்தைக்கு இமீடியட்டாக பிறந்த குழந்தைக்கு வலிப்பு வருது அப்படின்னா ஏதாவது ஆக்சிஜன் குறைவுனால இருக்கா, இல்லை ஏதாவது மூளைக்கான இன்ஃபெக்ஷன்னால இருக்கா, இல்லை பிறந்தப்ப எதுவும் பர்த் இன்ஜரி, பிரெயினுக்கு எதுவும் டேமேஜ் இருக்கா, ஏதாவது ரத்த கசிவு இருக்கா, அந்த மாதிரி திங்க் பண்ணணும். அதே வளர வளர குழந்தைகள் ஒரு 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி வளர வளர அவங்களுக்கு அம்மா வயத்திலேயே ஏதாவது இன்ஃபெக்ஷன் அக்வயர் பண்ணி கூட வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பிறந்தப்ப பர்த் இன்ஜரின்னு சொல்லுவோம். பிறந்தப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிஜன் குறைவுனால பிரெயின் டேமேஜ் ஆயிருந்தா கூட 2 வயது 3 வயதுல பாதிப்பு வரலாம். மற்றபடி வயதானவங்களுக்கான பாதிப்புன்னு பார்த்தோம்னா மெயினாக ஸ்ட்ரோக் ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்து அவங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அதனால மூளை பாதிப்பு அந்நேரம் அடைஞ்சிருக்கும். பட் அந்நேரம் வலிப்பு வராமல் கூட ஒரு 2-3 வருடங்கள் கழிச்சு கூட வலிப்பு வரலாம். ஓகே, இது பேசிக்காக குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போது பெரியவர்களுக்குனா இவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் குழந்தைங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்போ எப்படி அதை ஐடென்டி பண்ணுறது?
இல்லை இப்போ குழந்தைகளுக்கு வந்து வலிப்பு வராது. அம்மா வந்து ஆப்வியஸ்லி கை கால் வெட்டுறதை தான் சொல்லுவாங்க. கை கால் வெட்டது அப்படின்வாங்க. இல்லைன்னா வந்து குழந்தை கொஞ்ச நாள் நினைவு போகிறது அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, ஒன்று. இன்னொன்று வந்து குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வெறிச்சு பார்த்த மணிக்கு இருப்பாங்க கொஞ்ச நேரம். ஜென்ரலாக குழந்தைங்க வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க, நாலா பக்கம் துருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரே இடம் வரைச்சி போகிற மாதிரி இருந்தால் கூட அம்மாவுக்கு ஒரு டவுட் வரும். ப்ளஸ் திடீர்னு வாயிலேருந்து நுர தள்ளுறது, 2 கண்ணு மேலே போயிடுறது, இந்த மாதிரி சிம்டமில் குழந்தைங்களில் நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது சாதாரணமாக இந்த வலிப்பு நோய் அப்படின்றது மரபு நோயாலையும் வருமா, இல்லை அது யாருக்கு வேணாலும் வரலாமா? இல்லை, வலிப்பு அப்படின்றது வந்து வலிப்பு வியாதின்னு நம்ம சொல்கிறது காரணங்களை பொறுத்து தான் நமக்கு வந்து யாருக்கு வருது வரலன்றதை பொறுத்து. இப்போ காரணம் பார்த்திங்கன்னா மூளைக்குரிய டேமேஜ் ஆகுது. பிரெயின் வந்து நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு, பட் ஒரு ஸ்ட்ரோக்குனால பிரெயினோட ஒரு ஏரியா டேமேஜ் ஆகுது. இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ரத்த கசிவாகி அந்த ஏரியா ஒரு பாதிப்படையுது. இல்லைன்னா மூளையிலே ஒரு கட்டி வந்து பிரெயின் டேமேஜ் ஆகுது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து சுகர் லெவல் வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஆகிறதுனாலையும் வலிப்பு வரலாம், குறைஞ்சி போகிறதுனாலையும் வலிப்பு வரலாம். பிற காரணங்கள் வந்து உப்பு சத்து சில பேருக்கு குறைவானாச்சுன்னா வலிப்பு வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம், ஆல்கஹாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கஹால் அதிகமாக எடுக்கக்கூடியவங்க இப்போ ஜாஸ்தி காரணங்கள் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் நிறைய மது அருந்துதல் நிறைய இருக்கிறவங்களுக்கு வலிப்பு வரலாம். இல்லை மது அருந்துதல் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு ஒரு 2 நாள் எடுக்கல அப்படின்னா 3ஆவது நாளும் வலிப்பு வரும். ஏன்னா ஆல்கஹால் லெவல் பிளட்ல குறையும் போதும் வலிப்பு வரும். இது இல்லாமல் பிற காரணங்கள் பார்த்திங்கன்னா மூளையோட ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், பட் அவங்களுக்கு ஜெனட்டிக் வைஸே ப்ராப்ளம் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு யாருக்கா வலிப்பு இருக்கலாம், இல்லைனா தாத்தா பாட்டிக்கு இருக்கலாம், இல்லைனா சித்தப்பாவுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரத்த வழி பந்தங்களில் வலிப்பு வியாதி ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ சம்மந்தப்பட்ட பேஷண்ட்க்கு வலிப்பு வரும்போது அப்போ ஜீன் முறைப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு மெயினாக ஜீன் மூலியமாக வரக்கூடிய வியாதி வலிப்பு நோய் வந்து குழந்தையிலே வந்து வெளிப்பட்டுரும். முக்கால்வாசி 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இல்லைன்னா 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களே வலிப்பு வந்து ஒரு வலிப்பு வர 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 குழந்தை வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சி மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது மூளை வந்து மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் டெவலப் ஆகலாம். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் வலிப்பு நோய் குறித்து. நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களோட சந்தேகங்களுக்கு நீங்களும் கேட்டு தெளிவு பெறலாம். மேடம் கிட்ட கால் பண்ணுங்க. 227176 227523 நம்பருக்கு. நீங்க செல்போனில் வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. மேம், இப்போ வந்து வலிப்பு நோய் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ பொதுவாகவே இந்த நோய் வரவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஆரம்பத்தில் என்னென்ன மாதிரியான நீங்கள் எப்படி இது கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கான இதெல்லாம்? சரி, ஃபஸ்ட்டு வலிப்பு நோய் வந்து நான் என்ன சொன்னேன், கை கால் உதறுதல், கை கால் விரைத்து போறுதல், இல்லை தற்காலிக நினைவு இழப்பு. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து திடீர்னு விழுந்துடுறாங்க கீழே, நினைவிழந்து போச்சு, அவ்வளோதான். இப்போ நினைவிழந்து போய் ஒரு 10 நிமிஷமாக நினைவிழந்து தான் இருக்காங்க அப்படின்னு பேஷண்ட் வரும்போது ரியலாக இது வலிப்பு தானா, இல்லை வேறு ஏதாவது சாதாரண மயக்கமா, இல்லை காலைல சாப்பிடாமல் இருந்துட்டாங்களா, பிபி குறைவுனால உள்ளதா. இப்போ அந்த இடத்துல வந்து எந்த டாக்டருமே இருந்திருக்க மாட்டாங்க. கூட இருந்து பார்க்குறவங்க, ஐ விட்னஸ் சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கவங்க, அது கூட வேலை பார்க்குற ஆளாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க ஓன் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். ஸோ கூட இருந்து பார்க்குறவங்க தான் நமக்கு தெளிவாக சொல்லணும். அந்நேரம் கை கால் ஏதாவது வெறப்பாக இருந்துச்சா, ஏன்னா அதை வச்சு நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், அது வந்து உண்மையாலுமே ஃபிட்ஸு தானா இல்லையான்ட்டு. ஸோ நம்ம வெறும் இந்த ஒரு தற்காலிக நினைவு இழப்பு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபிட்ஸுன்னு ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. அப்போ நம்ம அடிஷ்னல் டெஸ்ட் பண்ணணும். அது ஃபிட்ஸு தானா, இல்லை அது பிபி குறைவுனால வந்ததா, இல்லை சாதாரண மயக்கம் தானா அப்படின்ட்டு பிளட் டெஸ்ட்டு முதலேருந்து இசிஜி, எக்கோ டெஸ்ட்டு எல்லாமே பண்ணணும். பண்ணிவிட்டு பிற்பாடு அது வலிப்பு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டு,
ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எதர் சிடி ஸ்கேனாக இருக்கலாம், இல்லைனா எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருக்கலாம். ஸோ சிடி ஸ்கேனா எம்ஆர்ஐ ஸ்கேனா அப்படின்றத உங்களை பார்க்குற மருத்துவர் தான் டிசைட் பண்ணி எழுதுவாங்க. அடுத்து இஇஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். அதாவது மூளையில் உள்ள அலைகளை வந்து நான் சொன்னேன் இல்லையா, மின் கரண்ட் மாதிரி வரும்னு. ஸோ அந்த அலைகளை வந்து அது ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அது மோர் வலிப்பாக இருக்கலாம் அப்படின்ற அது ஒரு க்ளூ கொடுக்கும். ஸோ இப்போ அதை தாண்டி இதான் பேசிக் டெஸ்ட் நம்ம பண்ணுறது. இதை தாண்டி நிறைய இன்னும் பல டெஸ்ட்டு வந்தாச்சு. ஸோ இது வலிப்பு தானா, இல்லை வலிப்பில் என்ன கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் வைத்தியம் தேவைப்படும், இது எல்லாத்துக்குமே இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போ நிறையா வந்துருச்சு. வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வலிப்பு நோய் குறித்த விளக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். எங்கள் புதுச்சேரி தலைமை மருத்துவர் அவர்களுக்கும் எங்களுடைய அறிவிப்பாளருக்கும் பிற்பகல் வணக்கம். பிற்பகல் வணக்கம் சார். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலையரசு பாளையம். சொல்லுங்க சார். வலிப்பு நோய் வராம இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன பாதுகாப்பு முறைகளை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, 2023 நான் வந்து சாலை விபத்துல நான் அடிபட்டு அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிட்டேன். ஆனா 2024ங்கிற போது ஒரு முறையும், நேற்று இரவு ஒரு முறையும் என்னுடைய அடிப்பட்ட காலில் வந்து வலி அதிகமா இருக்கு இரவு நேரத்துல. அதனால கால் ஊனி நடக்கவும் அந்த கோல் ஊனி நடக்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு கையும் கொஞ்சம் சுவையில இருந்த மாதிரி தெரியுது. இது வலிப்பு அடையாளமா இருக்குமா? ரெண்டு கையை மடக்கவோ நீட்டவோ ஒரு பொருள் எடுக்கவோ கஷ்டமா இருக்கு. இது எதுனா வலிப்பு நோயுடைய அடையாளமா இருக்குமா? இதுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்றது நல்லா இருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு ஒரு கை கால் வந்து பலம் குறைவா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல ரெண்டு கால் வந்து அடிபட்டுது. அது வந்து போய் திருவண்ணாமலை போய் நல்லா நடந்துக்கிட்டோம். 2024 ஒரு முறையும் 2026 நேற்று இரவு ஒரு முறையும் கால் வந்து குட்டி கையில வலி அதிகமா இருக்கு. அதனால வந்து கோவில் கொண்டு நடக்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி இருக்குது, பயமா இருக்கு. இல்ல வலி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல சார், உங்களுக்கு வலி இருக்கான்ற? வலி இருக்கு. கையும் காலும் வலி இருக்கு இப்போ? சரி, இது வந்து வலி வெறும் வலி வந்து நேற்று நைட்லேருந்து இருக்குன்றீங்க. இது வலிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா உங்களுக்கு வலியினாலே இப்போ மடக்க முடியாமல் இருக்க கையும் காலும். உங்களுக்கு எப்போ வலிப்புன்னு நீங்கள் டவுட் பண்ணணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் வலிப்பு வந்துதா உங்களுக்கு? வலிப்பு வரல. வலிப்பு இது வரைக்கும் வலிப்பு உங்களுக்கு வரல. வலி வேற, வலிப்பு நோய் வேற. வலிப்புன்றது வந்து உங்களுக்கு கை கால் உதறணும், இல்லைன்னா கை கால் வந்து விரைச்சி போகணும், அந்த நேரம் வந்து நினைவு பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் இருந்தாதான். வெறுமனே வலி வந்து வலிப்பு நோயில் ரொம்ப குறைவு தாங்க, அரிது. அதுவா இருக்காது உங்களுக்கு. நீங்க ஆனா எதுக்கும் மருத்துவரை போய் ஒரு டைம் நேரா பாத்துருங்க. ஏன்னா கை கால் திடீர்னு வலிக்கிறது அது வேற ஏதாவது மூளையில ப்ராப்ளம்னா கூட ஒரு சைடு கை கால் வலிக்கலாம். சரிங்களா? இப்ப மூளையில வந்து ரத்த ஓட்டம் குறைவா போகுதா அதெல்லாம் செக் பண்ணணும். நம்ம இதுல வலிப்ப நினைக்க கூடாது. வேற இது பக்கவாதத்துக்கான அறிகுறியான்றத பார்க்கணும். பாதுகாப்பு வந்து மெயின் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, வந்து எல்லா வயதானவங்களுக்கும் 40 வயசுக்கு மேல உள்ளவங்க நிறைய பேருக்கு சுகர் பிபிலாம் இருக்குது. ஸோ மெயின் வந்து சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கணும். இப்ப சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாலே அதிக சுகர்னால வர வலிப்பு நமக்கு குறைவாயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டுக்கு வந்து ஹெல்மெட்டை தான் போடணும். ஹெல்மெட் போட்டோம்னா நம்ம மூளையாச்சும் பாதுகாத்துக்கலாம் அடிபட்டுறதுலேருந்து. ஏன்னா நிறைய வலிப்பு வந்து ஹெட் இன்ஜுரி ஆகி மூளை அடிபட்டு மூளையில் தான் ரத்த கசிவாச்சுனாலே அவங்க வந்து வாழ்நாள் பூரா வலிப்பு நோய்க்கு உட்படுறாங்க. அடுத்து மது அருந்துதல் போன்ற பேட் ஹேபிட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்க சார், நன்றி சார். தகவல் மேம், இப்போ வந்து அவங்க சார் சொன்னாங்க காலரு, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தடவை கூட லைஃப்ல வலிப்புன்றது வந்திருக்காது. பட் இந்த மாதிரி வந்து கை கால் ஏதாவது வரல, ஏதாவது நம்மளுக்கு இதுவா இருக்கு அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வராதவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியுமா? இந்த வலிப்பு நோய் வருமா, அப்படி நம்மளுக்கு இருக்குமான்றது?
இல்லை, வராதவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கவே வேண்டாம். ஏன்னா அதுக்காக பயப்பட வேண்டாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வலிப்பு நோய் வந்து ஆக்சுவலி பல வகைப்படும் தான். கை கால் உதறலாம், அது ஈஸியாக எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் படத்திலே வலிப்பு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. தெரியாத கேட்டகரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தற்காலிக நினைவு இழந்து போகுதல். இப்போ வந்து ஒரு ஸ்கூல்லோ ஒரு பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க, ஒரு 10-12 வயசோ 15 வயசோ. ஸோ கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, தற்காலிக நினைவு இழந்து போற ஒரே இடம் மிஸ்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க, பட் கண் கூட இமைக்க மாட்டாங்க. ஒரு மினிட்ஸ் கூட இருக்காது, செகண்ட்ஸ் தான் சொல்லணும். டக்குன்னு அப்படியே நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ மறுபடி வரும். இதை வந்து ரெகனைஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பார்த்துட்டே குழந்தைங்க சில பேர் வந்து அப்படியே ஸ்கூல்ல கூட மிஸ் கேட்பாங்க, டே ட்ரீமிங் பண்றியா, பகல் டைம்ல என்ன நீ தூங்குற அப்படின்னு. ஆனா இது வந்து வலிப்பா இருக்கலாம். இதை எப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை திங்க் பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிற குழந்தை திடீர்னு மார்க்ல குறைவாயிடுது. அடுத்து வந்து டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க, கவனம் இல்லாம இருக்காங்க, கவனிங்க என்னன்னு. இப்ப நோட் புக் எடுத்து பார்த்தோம்னா அந்த குழந்தை நோட் புக் எழுதியிருக்கும் போது 3 லைன் நல்லா எழுதியிருக்கும், ஒரு 4வது லைன் விட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது லைன் தானே நினைவு வந்திருக்கும். ஸோ ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும் நோட்ஸில். ஸோ இது வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் கூட்டிட்டு வந்து பார்க்கணும். மற்றபடி நீங்கள் வந்து வராதவங்க எனக்கு வந்துருமான்னா வேண்டாம், அந்த மாதிரி திங்க் பண்ண வேண்டாம். மேம் ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். ஓகேங்க சார், பேர் சொல்லுங்க சார். கணேசன். ஓகேங்க சார், சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க. இது மூளை ரத்த கசியுமா? ஓகேங்க. அதனால உயிருக்கு ஏதாவது ஆபத்து உண்டா? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு ரத்த கசிவாயி. ரத்த கசிவானப்ப பிபி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சா? ஆமாம்மா. பிபி அதிகமானதுனால தான் ரத்த கசிவு அப்படின்னு டாக்டர் அந்நேரம் சொன்னாங்களா? ஆமா. சரி, உங்களுக்கு வலிப்பு அந்நேரம் வந்துச்சா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது? இது வலிப்புலாம் இல்ல. வலிப்பெல்லாம் இல்ல, அதுக்கப்புறமும் உங்களுக்கு வலிப்பெல்லாம் எதுவும் வரல? இதுவரை இல்லம்மா. நீங்க பிபி இப்ப கண்ட்ரோலா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குமா, கண்ட்ரோலா இருக்கு. கண்ட்ரோலா இருக்கு. மாத்திரை போடுறீங்களா பிபிக்கு? பிபிக்கு போடுறோமா, ஜிப்பர் வாங்கிட்டு வந்து. சரி, நீங்கள் பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, ரெகுலராக மாத்திரை போடுங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிபிக்கான டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்படின்னா ஒன்றுமே பயப்பட வேணாம். 7 வருஷம் முன்னாடி வந்த ரத்த கசிவு மூளையில் உங்களுக்கு பிபி தான் காரணத்தினால வந்துச்சுன்னா பயப்படவே வேணாம். ஆனால் பிபி மட்டும் திருப்பி அதிகமாகக்கூடாது. ஓகே, நன்றி சார். வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியா. இன்னைக்கு வலிப்பு நோய் குறித்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். நேயர்களே, நீங்களும் உங்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 227176 and 22752330 அப்படின்ற நம்பருக்கு. மேம் அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க? செஞ்சில இருந்து கலைவாணி சார். ஓகே கலைவாணி, சொல்லுங்க உங்களோட கேள்விகள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். ஒருத்தருக்கு வலிப்பு இருந்தா அது எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கு மேம்? வலிப்பு வந்துச்சுன்னா ஜென்ரலாக நிமிட கணக்கில் தாங்க இருக்கும். கொஞ்ச நேரம் கை கால் உதறும், அப்புறம் அவங்க நினைவு இழந்துட்டாங்க அப்படின்னா நினைவு திருப்பி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். திருப்பி அவங்க கண்ணை முழிச்ச பிற்பாடு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி குழம்புன மாதிரி இருக்கலாம். அதாவது நம்ம பேசுவோம், பட் அவங்க ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. மேம் அப்புறம் இன்னொரு கேள்வி மேம், வலிப்பு நோய் வந்தா என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது மேம்? சரி, வலிப்பு நோய் வந்தால் வந்து சுற்றி இருக்கவங்க டென்ஷன் ஆகக்கூடாது, அதுதான் மெயின். ஏன்னா எல்லாம் படபடன்னு ஆகி, ஏன்னா சில சமயம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வராண்டாவில் வந்து சில பேஷண்ட்க்கு வலிப்பு வந்துடும். உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாம் பண்ணுறதில்ல, எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிரும். அதனால் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா வலிப்பு வந்துச்சுன்னா தானாக நின்றுடும். அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்தி வச்சிடணும். சப்போஸ் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு கூர்மையான பொருள் இருந்தாலோ, இல்லைன்னா பக்கத்தில் வந்து இருக்கிற சேர் டேபிள் அவங்க மேலே விழுந்துடுற மாதிரி இருந்தாலும் அவங்கள பாதுகாப்பான இடத்துல நகர்த்தி வச்சிடணும். அடுத்து அவங்க தலையை வந்து ஒரு கழிச்சு வைக்கலாம். ஒருவேளை அவங்க வாயில நுர வர மாதிரி இருந்துச்சுன்னா தலையை வந்து இடது பக்கமா திருப்பிடலாம். ஆனா அதுக்காக ரொம்ப அவங்கள மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கை கால் உதறிட்டு இருக்கும் கண்டினியூஸா. அடுத்து வந்து அவங்க வாய் வழியா தயவு செஞ்சு எதையுமே கொடுக்காதீங்க. தண்ணி கொடுத்தா சரியாயிரும், இல்ல வந்து அவங்க நாக்கு கடிச்சுப்பாங்க. நம்ம விரலை விட்டு வாயை மூடாம பாத்துக்கலாம். ஏன்னா சில பேர் விரலையே கட்டாயி பார்த்துருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. வலிப்பை வந்து
தானாகவே அது வந்துச்சுன்னா ஃபியூ மினிட்ஸில் தானாக நின்றுடும். அதை விட்டுட்டு எல்லாரும் சாவி எங்க நம்ம எவ்வளோதான் சொன்னால் கூட, சமீபத்தில் ஒரு தடவை கூட நான் வலிப்பு வந்தவங்களை பார்த்தேன் வராண்டால, எல்லாருமே சாவியை தான் அறக்க பறக்க தேடுறாங்க. அவரை பாதுகாப்பாக நகர்த்தணும் இதெல்லாம் யாரும் பார்க்கல. சாவியை கொடுத்தா வலிப்பு நின்றுடும். ஆக்சுவலி நீங்கள் சாவி தேடுற நேரம் தான் வலிப்பே இருக்கும். அதனால தான் சாவி கொடுத்தோன்னே நிற்கிது. ஸோ நீங்கள் வந்து சாவியெல்லாம் கையில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? இளமாங்கலம் ஈரா முருகன். ஓகேங்க சார், என்ன உங்களோட கொஸ்டின் மேம் கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன் மேடம். எங்கள் உறவினர் ஒருத்தர் வலிப்பால அந்த அவங்க யூஸ் பண்ண பாயையில படுத்தா இருக்க நஷ்டத்திக்கும் அது தொற்று நோய்களை வலிப்பு நோயின்றது. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து வயசு வந்து ஒரு 5 வயசு ஆகுது. அந்த பாப்பா பள்ளியில சேர்ந்து சரியா படிக்க முடியல. அவங்களுக்கும் வந்து வலிப்பு வரும். சொல்லுங்க. அதான் ஒரு குட்டி நோய்களா இல்ல வேற ஏதாவது ஒரு நோய்களா? ஆனா ஐயோ, நான் வந்து அந்த பாய் யூஸ் பண்ணலாம், கீழே பெட் போட்டு கீழே துணி போட்டு படுத்துக்கிறேன். இல்லைங்க, வலிப்பு நோய் வந்து தொற்று நோயே கிடையாது. அதனால அவங்க படுத்த பாயை யூஸ் பண்ணலாம், எதை வேணா யூஸ் பண்ணலாம். பட் வலிப்பு நோய் வந்து ஒரு தொற்று நோய் அல்ல. சரிங்களா மேடம்? சரிங்க மேடம். அடுத்து வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து 15 வயசு படிக்கிறாங்க, வலிப்பு நோய் வரும்ன்றீங்க. வலிப்பு நோய் உள்ளவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணோம். எல்லார மாதிரியும் படிக்கலாம், எல்லார மாதிரியும் வேலைக்கு போகலாம், அதை திருமணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். மேடம் அவங்க ஜிக்மோர்ல தான் மாத்திரை வாங்கிட்டு வராங்க. மாத மாத்திரை வாங்குறாங்க அவங்க. சரி, நீங்க வந்து மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கணும். நீங்க ஸ்கூல் போறாங்கன்னு சொல்றீங்கல்ல, பாப்பா வந்து மாத்திரை வந்து தொடர்ந்து எடுக்கணும். இன்னொரு பாப்பாவுக்கு 5 வயசு ஆகுது. 2 பேருக்குமே வலிப்பு இருக்கா? 2 பேருக்குமே ஆனா வலிப்பு இருக்கு. எப்பயும் போல மாத்திரை மருத்துவர் ஆலோசனைப்படி மாத்திரை எடுத்துக்கிட்டும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். ஓகேங்க சார். மேடம். நன்றி சார். நன்றி மேடம். அடுத்த காலர் மேம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? உங்களோட நான் கேள்வி. வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். ஓகே, உங்களோட கொஸ்டினை மேம் கிட்ட கேளுங்க. டாக்டர், இந்த வலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது சிலருக்கு வாயில நிஜமாலுமே நுரை தள்ளுமா? அந்த வாயில நுரை தள்ளுதல் அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கு? அது ஒண்ணும். ரெண்டாவது, சில பேருக்கு அந்த வலிப்பு நோய் வரும் பொழுது நாக்க கடிக்கும் பொழுது நாக்கை துண்டுபட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க யாராவது நாக்கு கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை உள்ள பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சோ ஒரு வலிப்பு நோய் வருது, சீவியரா இருக்குன்னா சுத்தி இருக்கிறவங்க அவங்க அது மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது என்ன விஷயங்களை கேர்ஃபுல்லா அவங்கள பாத்துக்கணும்? எனக்கு இதை பத்தி விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஓகேங்க சார், தேங்க்யூ. அதாவது நுரை தள்ளுதல் அப்படின்றது வலிப்பு நோய் வந்தா வருமா? வாயில் நுரை தள்ளுறது அப்படின்றது வந்து வாயில் பேசிக்காக வந்து எச்சி வந்து ஒழுகும். அது எச்சி ஒழுகிறது அவங்களால அந்நேரம் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம், இல்லை சும்மா உட்காந்துட்ருக்கோம், டிவி பார்த்துட்ருக்கோம்னா தொடர்ந்து உமிழ்நீர் சுரந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை விழுங்குறோம். நம்ம சப்கான்ஷியஸ் லெவலில் நமக்கு தெரியாமையே நம்ம கண்டினியூஸாக உமிழ்நீரை விழுங்கிட்டே இருக்கோம். ஸோ வலிப்பு வரும்போதும் அந்த மாதிரி உமிழ்நீர் விழுங்க முடியாததுனால அது வந்து வெளியில் வந்து சொல்லு மாதிரி ஊற்றும். அடுத்து வந்து இது இல்லாமல் ஆட்டோனமிக் சீஷர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த உமிழ்நீரே அதிகமாக சுரக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலையும் வந்து வாயிலேருந்து சொல்லு ஊற்றும். அடுத்த கேள்வி, அதாவது இந்த வலிப்பு நோய் வரும்போது நாக்கு கடிச்சிட்டு சில பேருக்கு நாக்கு துண்டாயிடுதுன்றாங்க. அது உள்ள தள்ளுறதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இல்லை? உள்ள தள்ளுறதுல தான் பிரச்சனையே அப்புறம் வருது. இப்போ என்னன்னா, நாக்கை வந்து அவங்க வெளியே நீட்ட மாட்டாங்க. வலிப்பு வந்தவங்க நாக்கை வெளியே இருக்காது, நாக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்கள அதனால தான் நான் வந்து ஒரு சாஞ்சி படுக்க வச்சிருங்க, தலையை வந்து ஒரு பக்கம் திருப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். தலையை ஒரு பக்கம் திருப்பி விடும்போது அவங்க நாக்கு வந்து கடிச்சிக்கிற டெண்டன்சி வந்து குறைவாயிரும். அப்படியே இருந்தால் கூட நாக்கு துண்டெல்லாம் படாது, சைடில் வந்து லேசாக கடிச்சுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து மருந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தடவர மருந்து மாதிரிலாம் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். ஏன்னா இதை ப்ரிவென்ட் பண்ண போய் நம்ம வாய்க்குள்ளே கையை விட்டுட்டோம்னா தான் இன்னும் ஆபத்தாயிரும். இப்போ வந்து நம்ம இதுக்கான பரிசோதனைகள் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த ஸ்கேன், இந்த மாதிரி டெஸ்ட், இதெல்லாம் வந்து மேஜராக என்னென்ன செய்கிறீங்க இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா? நம்ம வந்து சிடி ஸ்கேன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு டைம் வலிப்பு வந்தாலே ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம். அது வந்து ஒரு பேஷண்ட்டை பொறுத்து டிபெண்ட் ஆகும். அவங்க என்ன மாதிரி ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்கன்றதை வச்சு சிடி ஸ்கேனே போதுமா இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் மேற்கொண்டு பண்ணணும்.
பண்ணணுமா. சில பேஷண்ட்க்கு டைரெக்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிடுவோம். ஐடியலாக எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பண்ணணும். பட் நம்ம வந்து ஜென்ரலாக முதல் டைம் வலிப்பு வருது, ஹை சுகர்னால வருதுன்னா சிடி ஸ்கேனே அதுக்கு ஓரளவு போதுமானது. நார்மலாக வந்து இப்போது இதெல்லாம் இப்போ ஸ்கேன்லாம் எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு வலிப்பு நோய் எந்த ஸ்டேஜில் இருக்குது இதெல்லாமே கண்டுபிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க பேஷண்ட்ஸ்க்கு? ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வலிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வகையான மருந்துகள் இருக்குது. ஸோ நம்ம மருந்து மாத்திரையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிமல் டோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 மாத்திரை தேவைப்படலாம், இன்னொரு பேஷண்ட்க்கு 3 மாத்திரை தேவைப்படலாம். ஸோ அந்த ஆப்டிமல் டோஸிங் கொண்டு வருவோம். இது வந்து மெடிகேஷன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட், டேப்லெட்ஸ் கொடுக்கறது. அடுத்து ஒரு 60 to 70% கிட்டத்தட்ட மெடிசன்ஸ்லேயே கண்ட்ரோல் ஆகிடும். சில பேருக்கு 2 மாத்திரை தேவைப்படலாம், 2 வகை, சில பேருக்கு 3 வகையான மாத்திரை தேவைப்படும். இதில் கண்ட்ரோல் ஆகலைன்ற பட்சத்தில் மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதாவது மூளை வந்து சுருங்கி இருக்கு, இல்லை மூளையில் வந்து ஸ்க்ளிரோசிஸ்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து அறுவை சிகிச்சை முறைகளும் இருக்குது. இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு, மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாத வலிப்பை வந்து நம்ம சர்ஜரியான கியூர் பண்ணலாம். அடுத்து இது இல்லாமல் கீட்டோஜெனிக் டயட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வகையான டயட்டை ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம வந்து சீஷர் கண்ட்ரோல் வர்றது. இதுக்கும் நம்ம சாதாரண உணவு முறைக்கும் சம்மந்தம் இல்லை. இது சில வகையான வலிப்புக்கு மாத்திரமே தான் இதை சூஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதுலேயும் நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன், அட்வான்ஸ் மெத்தட்ஸ் சிலது இருக்குது. வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வலிப்பு நோய் குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். மேம் தொடர்ந்து பேசுவோம். இப்போ பொதுவாகவே வந்து இந்த வலிப்பு நோய் இருக்கிறவங்க எவ்வளோ காலம் மருந்து எடுக்கணும், இல்லை டில் லாஸ்ட் வரைக்குமே அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்கணுமா, இல்லை க்யூர் ஆன பிறகு விட்டுடலாமா? அவங்களுக்கு வலிப்பு மாத்திரை ஒரு 2 வருடம் அல்லது ஒரு 3 வருடம் கொடுப்போம். நமக்கு கண்ட்ரோல் எப்படி இருக்குதுன்றத பார்த்து டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு டைம் தான் வலிப்பு வந்திருக்கு அவங்களுக்கு, 2 வருடம் நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்துட்டோம், பிற்பாடு நம்ம ஸ்டாப் பண்ணி ட்ரையல் தான் பார்க்கணும். ஏன்னா மூளையில் ஆல்ரெடி ஒரு பகுதி டேமேஜ் ஆகிருக்கு. எப்படி நம்ம உடம்புல ஒரு வெட்டுக்காயம் பட்டு அது வந்து ஒரு வடுவாக இருக்கோ, அதே மாதிரி வடு வந்து மூளையில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம திரும்பியும் தேவைப்படலாம் அப்படின்றது எங்கள் மைண்டில் இருக்கும். அதனால தான் நம்மள டேப்லெட் நிறுத்தும் போது பிரச்சனை வந்து மறுபடி வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ மறுபடி அவங்க வரும்போது லைஃப் லாங் ஆயுசு முழுக்க நாங்கள் டேப்லெட் சாப்பிட அட்வைஸ் பண்ணிவிடுவோம். இது ஆக்சிடெண்ட் ஆகி ரத்த கசிவு ஆனவங்களுக்கும் பொருந்தும் இதே ரூல். ஏன்னா ஸ்கார் எபிலப்சி, ஸ்கார்னா என்ன, ஒரு வடு. ஸோ ஸ்கார் எபிலப்சின்றது ஒரு வடு உருவாயிடுச்சுனாலே அது கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அது தடைப்பட்டு போகுது. ஸோ அந்த டைம் வந்து வலிப்பு வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாருக்கும் நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஒரு வடு இருக்கவங்க கண்டிப்பாக உனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்தே தான் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு 2-3 வருடம் போட்டு நிறுத்தி பார்க்கும்போது நமக்கு அடுத்த முறை வலிப்பு வந்துச்சுன்னா அது லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் சிறு வயது குழந்தை இருக்காங்கல்ல, ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தை, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஜுரம் வந்தால் வலிப்பு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் எப்பயுமே ஜுரம் வந்தால் தான் வலிப்பு வருது அப்படின்றவங்க ஜுரம் லேசாக வரும்போது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அடுத்து வலிப்பு வராது. அந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப நம்ம லாங் டேர்ம், அதாவது ரொம்ப நாள் மாத்திரை போடுற மாதிரி இருக்காது. வெறும் ஜுரம் வந்துச்சுன்னா ஒரு 5 நாள் வந்து வலிப்பு மாத்திரை கொடுத்துட்டு பிற்பாடு நிறுத்திடுவோம். ஸோ பேசிக்காக காரணத்தை வச்சு தான் நம்ம எத்தனை வருஷம் கொடுக்குறோன்னு ஜென்ரலாக பார்த்தோன்னா எல்லா காரணத்தையும் சேர்த்து நான் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன். ஜென்ரலாக ஒரு 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் உங்களுக்கு மருத்துவர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நான் சொல்கிற காரணத்தை எல்லாம் வச்சுட்டு தான் உங்களுக்கு ஆயுசு ஃபுல்லாக தேவைப்படுமா, 5 வருஷம் போதுமான்றது டெசிஷன். வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மேம் அடுத்ததாக ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களோட கேள்வியை மேம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இந்த வலிப்பு நோய் உள்ளவங்க டிரைவிங்கு, ஸ்விம்மிங்கு இதெல்லாம் செய்யலாமா டாக்டர்? இல்லை, வலிப்பு வியாதி உள்ளவங்க வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறதே வந்து அவங்க வலிப்பு வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்களா ஃபஸ்ட்டு,
அடுத்து வந்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுற அட்வைஸே ஃபஸ்ட்டு டிரைவிங் பண்ணக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் 6 மாதமாவது டிரைவிங் சுத்தமாக பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம், திடீர்னு வலிப்பு வந்துருச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க. அவங்க ஆக்சிடென்ட் இப்போ ஆகிறது மட்டும் இல்லை, எதிர்த்த மாதிரி உள்ளவங்களையும் இடித்து விட்டுட்டாங்கன்னா இன்னும் பலவித ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ வலிப்பு உள்ளவங்க குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது டிரைவிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம், குறைந்தபட்சம். அடுத்து வந்து நீச்சல், கண்டிப்பாக நீச்சல் அடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா நீச்சல் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து வலிப்பு வந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் வந்து நுரையீரலுக்குள்ளே போயிடும். அதோட இம்மீடியட்டாக பேஷண்ட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெருப்புக்கிட்ட வேலை பார்க்குற ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது அவங்களுக்கு, அவங்க ஆக்குபேஷனே நெருப்பு கிட்டனா ஈவன் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்து வலிப்பு வியாதி இருக்குது, அடிக்கடி வலிப்பு வரும் அப்படின்றவங்க நாங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே அதாலேயே பேர்ன்ஸ் வந்துடும், தீக்காயம் வந்துடும். ஸோ நம்ம அட்வைஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து வலிப்பு இருக்குன்னா அம்மா அவங்கள வந்து இப்போ கிச்சனில் சமைக்க விடாதீங்க. அவங்க ஃபஸ்ட்டு மாத்திரை எடுத்து வலிப்பை கண்ட்ரோல் பண்ணட்டும். பண்ணிட்ட பிற்பாடு கூட காட்டன் சாரீ தான் வந்து போட சொல்வோம். ஏன்னா சிந்தட்டிக் சாரீ வந்து டக்குன்னு தீ பிடிச்சிரும். நம்ம வந்து யாராவது வீட்டில் இருந்தால் கூட டக்குன்னு தீயை அணைக்க முடியாது ஒன்று. அடுத்து வந்து வேலை பார்க்குற இடத்துல ஹெவி மிஷினரின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்க இல்லையா, நம்ம டக்குன்னு ஒரு ஐட்டத்தை எடுத்து வைக்கிறோம், பக்கத்துலேயே மிஷின்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கையோ காலோ இல்லை உடம்போ வந்து மிஷினில் அகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உயரத்தில் ஏறுற மாதிரி எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. ஒரு ஏணியில் ஏறி இந்த பராந்தட்டு மேலே எடுக்கிறதோ, அதுவும் வந்து அந்த டைமில் வலிப்பு வந்தால் கீழே விழுந்துருவாங்க, மூளை அடிபட்டுரும் மறுபடி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிற கார், அதனால கேட்டேன் மேடம், சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் மேம். இப்போ வந்து இந்த வலிப்பு நோயாளிகள் வந்து தினசரி வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் கண்டிப்பாக எடுக்கணும்? இல்லை, தினசரி வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், டாக்டரோட அறிவுரை படி இப்போ நீங்கள் டிரைவிங் பண்ணணும். இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, டாக்டர் நான் டிரைவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வலிப்பு வந்தப்புறம் இப்போ உள்ள கைட்லைன்ஸ் பிரகாரம் 6 மாதம் நீங்கள் வந்து வலிப்பே இல்லாமல் இருக்கணும் மாத்திரையில் இருந்தீங்கன்னா. அப்போ மருத்துவர் ஆலோசனை படி டிரைவிங் அடுத்து கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா டிரைவிங்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஈவன் நான் சம்டைம்ஸ் என்ன சொல்வேன்னா, ஜிம்மில் கூட போயிட்டு ஒருத்தர் என்கிட்ட வலிப்பு நோய் உள்ளவர் ஜிம்க்கு நான் போகலாமா அப்படின்றாரு. இப்போ ஜிம்மில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெட்மில்லில் நடக்க வேண்டியிருக்கலாம். அடுத்து வந்து வெயிட்டு தூக்கக்கூடாது. இப்போ திடீர்னு நீங்கள் வெயிட் தூக்கும்போது உங்கள் மேலே விழுந்துருச்சுன்னா, ஸோ இதெல்லாம் வந்து கன்சர்ன்ஸ் எனக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி எக்ஸசைஸ் வந்து உங்கள் ஜிம் ட்ரெயினர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா எதாக இருந்தாலும் உங்கள் மேலே வந்து விழற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னா அந்த எக்ஸசைஸ்க்கு போகாதீங்க அப்படின்றவன். ஸோ டெய்லி நடைமுறைப்படி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுப்புக்கிட்ட வேலை பார்க்குறவங்க சிந்தட்டிக் சாரீ கட்டக்கூடாது, காட்டன் சாரியோ இல்லை வாயில் சாரியோ தான் கட்டணும். மற்றபடி உணவு முறையில் எந்த மாற்றமும் தேவையில்லைங்க. உணவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா குளிர்ச்சியான பதார்த்தம் சாப்பிட்டா வலிப்பு வந்துடுமா, இதுதான் வந்து முக்கால்வாசி பேரோட டவுட்டாக இருக்கும். ஸோ உணவு முறை எந்த மாற்றமும் வேண்டாம். ஓகேங்க மேம். இப்போது ஒருத்தவங்க பேஷண்ட்க்கு வந்து இந்த வலிப்பு அப்படின்றது ரொம்ப நேரம் தொடர்ந்ததுன்னா அது ஆபத்தானதா? இப்போ நிறைய பேருக்கு சொன்னீங்க கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் சரியாயிடும் நீங்கள், அதுவே கொஞ்சம் லாங் டேர்மாக இருந்ததுன்னா அது ஆபத்தா? உடனே மருத்துவரை போய் அணுகி ஆகணுமா? 100% வலிப்பு வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஆபத்து தாங்க. இல்லைன்னா 2 டைம் ஒருத்தருக்கு வலிப்பு வந்திருக்கு, அதாவது இப்போ வருது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருது, இடப்பட்ட டைம் வந்து உங்கள் நினைவு திரும்பலை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை அணுகணும். ஏன்னா உள்ள வந்து வேற ஏதாவது அபாயகரமான காரணங்களால இருக்கலாம். ஓகே. இப்போ இந்த வலிப்பு நோய் இருக்கிறவங்க இப்போ ஜென்ரலாக வந்து புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைகளில் வந்து காமிக்கணும்னா எங்கெங்கெல்லாம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் செய்கிறீங்க மேம்? வலிப்பு நோய் உள்ளவங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 31 ஓபிடி நம்பரு அல்ல நரம்பியல் பிரிவு, அங்கே வந்து எல்லா நாளுமே ஓபிடி இருக்குது. காலையில் 8லேருந்து 10:30 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனு. அங்கே நீங்கள் அட்டன் பண்ணலாம். அங்கே எல்லா வகையான டெஸ்ட் இருக்குது, அட்வான்ஸ் டெஸ்ட் என்ன வேணுமோ அதுவும் அங்கேயே இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒன் டைம் வரீங்கன்னா இந்த ஓபிடி வைஸ் நாங்கள் பார்த்துட்டு அதற்குரிய மெடிசன் என்னவோ உங்களுக்கு கொடுத்துட்டோம், இனிமேல் அடுத்து 2 வருடம் நீங்கள் எடுக்கணுன்னா கூட அதே பொது மருத்துவமனையில் உங்களுக்கு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மதியம் 12 மணிக்கு
2 வாரமோ 3 வாரமோ மருந்துகள் கொடுக்கப்படும். இது இல்லாமல் நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் அடிப்படையான வலிப்பு மாத்திரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குது. அங்கே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கான மாத்திரை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். நேர்களே ஹலோ டாக்டரோட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வலிப்பு நோய் குறித்த நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சாங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி மேம். நன்றி மேம்.